Hi viewers, welcome to our channel SS Academy for Physics. இன்னைக்கு நம்ம PGTRB Physics வந்து Unit 2 Group Theory discuss பண்ண போறோம். இதுல Group Definitions, அதோட Properties of Group இதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? So, first group ஓட definition என்னன்னு பார்க்கலாம். A non-empty set G. ஓகேவா? So, together with an operation that is G star is said to be a group if it satisfies the following axioms. That means என்ன group அப்படிங்கிறது is a set of finite, அதாவது limited, fixed இருக்கணும், or infinite, unlimited இருக்கலாம். ஓகேவா? So number of distinct elements தான் இதுல வந்துட்டு responsibility. அதுதான் என்ன பண்ணுது, டிஸ்டிங்க்ட்னா என்னது, செப்பரேட் பண்ணுது, டிஃபரெண்ட் பண்ணி காமிக்குது எலிமெண்ட்ஸ். அப்ப G வந்து இது குரூப் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஓகே, Z ஈக்குவல் டு என்ன எழுது நமக்கு, A சரி E கமா A B C அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? Then next it is the closure axiom. Closure axiomனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, it is A comma B belongs to G, A star B belongs to G. இதை இப்படி A கமாவும் போட்டு இப்படி எழுதுனா A into okay A star B belongs to G into நம்ம வந்து எழுதலாம். ஓகேவா? அசோசியேட்டிவ் ஆக்சிசம்ல பார்த்தோம்னா for A, ஓகேவா, for A என்ன வரும், A comma B comma C belongs to G, that is A star B, அதாவது A into B into C is equal to, இது எப்படி எழுதலாம், A into B இந்த பிராக்கெட்குள்ள வருது இல்லையா, ஸோ இதுக்கு ரெண்டுக்கு நம்ம பிராக்கெட் போட்டு C செப்பரேட் பண்ணியும் எழுதலாம், C செப்பரேட் பண்ணியும் நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், எழுதலாம். ஓகேவா? ஸோ ஐடென்டிஃபை ஆக்சியம் பார்க்கும்போது there exists an identify elements E belongs to G such that A star E is equal to E star A is equal to A. அப்ப A into E, E into A னால என்ன வருது, நமக்கு A தான் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். A into E, E into A னால என்ன வருது, Aங்கிறது தான் வேல்யூ நமக்கு இங்க கிடைக்குது. ஓகேவா? ஸோ அப்ப இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், குரூப்போட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். குரூப் டெஃபினேஷன்ஸ் தான் இவ்வளவு நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேவா? சோ இந்த Gங்கிறது தான் என்னன்னு மென்ஷன் பண்றோம், குரூப்னு மென்ஷன் பண்றோம். இன்வர்ஸ் ஆக்சியம் அப்படின்னா for A belongs to G there exists an element A power A inverse belongs to G such that A star A inverse வந்து என்ன வரும், A inverse star A, அப்ப என்ன கிடைக்கும், E. இங்க நமக்கு என்ன பார்த்தோம், A into E, E into A னா A பார்த்தோம். இங்க A into A inverse is equal to A inverse into A வந்து எனக்கு வருது, எனக்கு என்ன வேல்யூ வருது, E வருது. ஓகேவா? இதுதான் நமக்கு MCQல ரொம்ப இம்பார்ட்டன்டா கேட்பாங்க. The next abelian group. Abelian group அப்படின்னா என்ன, if all the elements of a group commute, ஓகேவா, convert or alter பண்றது. இப்ப 3 into 5 னாலும் எதுக்கு ஈக்குவலா இருக்கும், 5 into 3க்கு ஈக்குவலா இருக்கும். அந்த மாதிரி commute with each other, it is said to be an abelian group அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஓகேவா? சோ அதான் இங்க நமக்கு கொடுத்திருக்காங்க. A into B into B னா வேல்யூ கொடுத்து பார்த்தோம்னா எப்படி வரும், 3 into 5 is equal to what, 5 into 3 எப்படி போட்டாலும் இது என்ன ஆயிரும், கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இது எல்லாமே என்னது, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. செமி குரூப்னா G satisfies only closure and associative axiom. செமி குரூப்ல என்ன வரும், இது ஒன்லி, இது ரெண்டு தான் இது வந்துட்டு என்ன பண்ணுதோ, செமி குரூப்ல குரூப் வந்து எதை சாட்டிஸ்ஃபைனா ஒன்லி க்ளோசர் அண்ட் அசோசியேட்டிவ் ஆக்சியம். ஓகே, மொனாய்ட்ல பார்த்தோம்னா G satisfies closure, associative and identify axiom. ஓகேவா? ஆர்டர் ஆஃப் குரூப் பார்த்தோம்னா, இப்போ நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட்ஸ் இன் a group is called the order of a group and it is denoted by O. that means G. அப்ப எக்ஸாம்பிள் G குரூப்ங்கிறது எப்படி எழுதலாம், சோ இந்த பிராக்கெட் குள்ள போட்டு 1, -1, இதுதான் வந்துட்டு ஒரு குரூப். 1, -1, okay 0, G is equal to 2. அப்ப G is equal to 1, omega 2, 0, G is equal to 3. ஓகேவா? சோ அப்ப G is equal to 1, -1, I, -I0, G is equal to 4. Okay, hope you understand. Then next important resultsலாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ n, பிளஸ்ஸா இருக்குன்னா இது இஸ் a செமி குரூப். இது என்ன சொல்றது, செமி குரூப். இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க, இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு 1 மார்க்ஸ் நிறைய क्वेश्चंस கேட்பாங்க. இப்போ மொனாய்டா இருந்தா என்ன, செமி குரூப்னா என்ன,
இதுக்கெல்லாம் நீங்க இந்த பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னாலே போதும். n கமா டிகிரி இருந்துச்சுன்னா இது என்ன வரும்? மொனாய்டு. e கமா பிளஸ்ஸா இருந்தா இது என்னது? குரூப். n கமா பிளஸ்னா செமி குரூப். e கமா பிளஸ்னா குரூப். e கமா டிகிரி தட் மீன்ஸ் 0வா இருக்கு அப்படின்னா இஸ் ஏ செமி குரூப். ஓகேவா? சோ இப்ப e கமா பிளஸ்ஸா இருக்கு அப்படின்னா இஸ் ஏ குரூப். z கமா 0 இஸ் ஏ மொனாய்டு. ஓகேவா? q கமா பிளஸ்ங்கிறது என்னது? இஸ் ஏ குரூப். q கமா 0ங்கிறது என்னது? டிகிரிங்கிறது இஸ் ஏ குரூப். Okay, so r comma plus is a group, r comma degree is a monoid. So இப்போ இதெல்லாம் எது குரூப்பா வருது, எது செமி குரூப், எது மொனாய்டு அப்படிங்கறது நீங்க நல்லா பாத்துக்கோங்க. கண்டிப்பா நம்ம இதுல இருந்து ஒரு क्वेश्चन எதிர்பார்க்கலாம். ஓகே, அப்ப q, 0 into டிகிரிங்கிறது என்னது? இது ஒரு குரூப். இதெல்லாம் சேர்ந்தது தான் நமக்கு ஒரு குரூப். அதே மாதிரி r, சேர்ந்தது, c, சேர்ந்தது. இந்த q, r, c இதெல்லாம் சேர்ந்தது தான் நமக்கு இதெல்லாம் எடுத்து போட்டு என்ன சொல்றது? ஒரு குரூப் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? Then next hints இதுல என்ன important hints என்னன்னா nங்கிறது என்னது? செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் எப்படி எழுதுவோம்? ஸோ இது இந்த பிராக்கெட் குள்ள 1, 2, 3 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகே, ஸோ ங்கிறது என்னது? செட் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ். ங்கிறது என்னது? செட் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ். -2, 0, 2 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அதே மாதிரி ஜே செட் ஆஃப் இன்டிஜர்ஸ்னா -2, -1, 0 இதுக்கு டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்கு. அது பார்த்தா உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன். -2, -1, 0 அந்த மாதிரி. Q செட் ஆஃப் அப்படிங்கிறது ரேஷனல் நம்பர்ஸ். Q செட்ங்கிறது என்னது? ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். R செட்ங்கிறது ரியல் நம்பர்ஸ். C செட்ங்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஓகேவா? Hope you understand. The next very important properties of a group. Property na a group G is a finite or infinite set of components அப்படின்னு பார்க்கிறோம் நம்ம இல்லையா? ஸோ அப்ப என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதுல. The identify element of a group is unique. Group வந்து எப்படி இருக்கணும்? யூனிக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். The inverse element of a group is unique. Inverse of element எப்படி இருக்கணும்? யூனிக்கா இருக்கணும். The identify element is its own inverse. ஐடென்டிஃபை பண்ற அந்த எலிமெண்ட் வந்து எப்படி இருக்கக்கூடாது? ஓன் இன்வர்ஸ். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? தட் மீன் e பவர் -1 is equal to e. இது நமக்கு ஒரு டைம் PGTRBல கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப a பவர் a இன்வர்ஸ் into ஹோல் பவர் -1 is equal to a. ஓகேவா? திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி a into b ஹோல் பவர் -1 வந்து எப்படி எழுதலாம்? b இன்வர்ஸ் into a இன்வர்ஸ்னு எழுதலாம். ஓகே, ஃபார் அபிலியன் குரூப்ல a into b ஹோல் பவர் -1 a பவர் -1 into b பவர் -1 எழுதலாம். ஸோ அபிலியன் குரூப்பா இல்ல எதுல கேட்கறாங்க அப்படிங்கிறது நல்லா பாத்துக்கோங்க. ஹோமோமார்பிசமா இருந்துச்சுன்னா let g, 0, gங்கிறது என்னது? group, 0 and g prime, star be two groups, then mapping f is to g prime is called the homomorphism. ரெண்டு group g யும் g prime தான் சொல்றது homomorphisms. அது எப்படி எழுதலாம்? if x degree y is equal to இது எப்படி எழுதலாம்? f of x f of y ன்னு எழுதுவோம். அப்போ the homomorphism f is called the isomorphism. இந்த homomorphism வர இந்த f மட்டும் என்னன்னு சொல்லலாம் நம்ம? isomorphism. ஏன்னா f is 1, 1 and on2. 1, 1 and on2 அப்படின்னு பார்க்கிறோம் இந்த f ஓட வேல்யூ. Okay. Hope you understand. If you have any doubt, means put into the comment box. Thank you. All the best.